சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் சேர்ந்து பிரச்சனையை நல்லபடியாக முடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாலும் அவங்கள விஜயாவால் பாராட்டவே முடியல. என்ன பெருசாக இந்த முத்துவும் மீனாவும் செஞ்சுட்டாங்க, அப்படியே விட்டுருந்தா இந்த பிரச்சனை பெருசாக இருக்காது, நான்லாம் யாருக்காகவும் பயப்படலை அப்படின்னு முத்துவை பாராட்டாமல் விஜயா இப்படி பேசுகிறத பார்த்துட்டு அண்ணாமலைக்கு கோவம் வருது. கூட இருந்த பார்வதியும், ஏன் விஜயா, முத்து மீனா இல்லைனா இந்த பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்கும், நல்ல வேலை எனக்கும் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன் முத்து, அவங்களால என் வீட்டுக்கும் எந்த பிரச்சனையும் வராதுல்லன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வராதுத்த, அப்படி இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாமல் இருங்க, எப்பயும் போல் நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் மனோஜே செய்வான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஆமாம், அவன் பேசின பேச்சால தான் அங்கே உள்ளவங்க என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரோகிணியும் மனோஜும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. பார்வதி ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய வீட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க வீட்டு வாசல்ல யாரோ வந்து நிக்கிறத பார்த்துட்ட உடனே, யார் இவங்க, எல்லாரும் ஏன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க, தீபன் நீயா அப்படின்னு கேட்க, ஆமா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு தீபனோட அம்மா அப்பா, இங்க வந்து ரதியோட சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அம்மா அப்பான்னு எல்லாருமே பார்வதியோட வீட்டில் வந்து நிற்கிறாங்க. இதை எதிர்பார்க்காத பார்வதி, என்ன உங்க பொண்ணுக்கும் தீபனுக்கும் கல்யாண ஏற்பாடு செஞ்சதால சந்தோஷமா என்கிட்ட நன்றி சொல்லிட்டு போற வந்தீங்களா, இல்லை பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, என்னம்மா நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நாங்கள் எதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும், அப்படி என்ன பெருசாக செஞ்சுட்டீங்க, என் பொண்ணு தலை குனிஞ்சு நின்னதுக்கு காரணம் நீங்கள் தானே, இந்த வீட்டில் தானே அந்த விஜயா டான்ஸ் கிளாஸ் நடத்துனாங்க, இந்த வீட்டில் தானே பிரச்சனை நடந்திருக்கு, அதான் உங்களை பார்த்துட்டு பேசிட்டு போகலாமேன்னு வந்தோம். என்னதான் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இங்கே என் பொண்ணுக்கும் தீபனுக்கும் கல்யாண ஏற்பாடை நாங்கள் செஞ்சாலும் என் பொண்ணு இந்த டான்ஸ் கிளாஸில் வந்ததுனால தான் பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா. அதனால நாங்கள் எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டோன்னு உங்களுக்கு தெரியுமா, அதனால் முத்து தம்பி உதவி செஞ்சாலும் உங்களை சும்மா விடக்கூடாதுன்னு தான் இங்கே வந்திருக்கோன்னு சொல்ல, என்னங்க இது, என்ன நியாயம் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், உங்கள் பொண்ணும் அந்த பையனும் தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அதான் அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க போகிறீங்களே, என்ன தேடி வந்தால் மட்டும் என்ன பெருசாக உங்களுக்கு கிடைக்க போகுது, கோவம் இருந்தால் பரவாயில்லைங்க, ஆனால் இப்படி என்கிட்ட வந்து நீங்கள் பேசாதீங்க, டான்ஸ் கிளாஸ் எடுத்தது விஜயா, கேள்வி கேட்கணுன்னா விஜயாவை தான் நீங்கள் கேள்வி கேட்கணும், என்ன தேடி வந்தா என்னங்க இது அர்த்தம் அப்படின்னு கேட்க, நீங்கள் தானே இந்த வீடை டான்ஸ் கிளாஸ்க்காக கொடுத்துருக்கீங்க, நீங்கள் தானே அப்போ கவனமாக இருந்திருக்கணும், இங்கே வர ஸ்டூடெண்ட்டெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருந்ததில்ல, மாதம் மாதம் அதுக்கு தானே பணம் வாங்கினீங்க, அப்புறம் என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே கண்டுக்காமல் இருந்தால் நாங்கள் விட்டுருவோமா, அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த வீட்டில் தான் பிரச்சனை நடந்திருக்கு, என் பொண்ணாலையும் இந்த தீபனாலையும் நிறைய பிரச்சனை எங்களால் சமாளிக்க முடியல, கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்கோம், எங்களுக்கு நீங்கள் 10 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும், ஏன்னா இந்த பிரச்சனையால் நாங்கள் சரியாக வேலைக்கு போகல, வெளியில் போக முடியல, வெளியில் எங்கள் சொந்தக்காரங்க கிட்ட பதில் பேச முடியல, தலை காட்ட முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அதுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, 10 லட்ச ரூபா பணமா, எதுக்குங்க நான் கொடுக்கணும், நான் ஒன்றும் டான்ஸ் கிளாஸ்க்காக வந்த ஸ்டூடெண்ட் கிட்ட மாதம் மாதம் பணத்தை வாங்கலையே, அது எல்லாமே விஜயா கிட்ட தானே கொடுத்தீங்க, இப்போ என்கிட்ட வந்து இவ்வளோ பணம் கேட்டால் நான் இப்படி தர முடியும், அதெல்லாம் முடியாதுங்க, என்னால் எதுவுமே செய்ய முடியாது, தீபன் என்ன உங்கள் அப்பா இப்படி பேசுகிறாரு, நீங்கள் செஞ்ச தப்புக்கு நான் பணம் கொடுக்கணுமா, சொல்லப்போனால் உங்களால் தான் நான் அவமானப்பட்டு நின்றுருக்கேன், இப்படி ஒரு டான்ஸ் கிளாஸ் நடத்த நான் விட்டுருக்கவே கூடாது விஜயாவை, போனா போதுன்னு இடம் கொடுத்ததுக்கு தப்பு செஞ்சவங்கள விட்டுட்டீங்க, இப்போ ஏன் முன்னாடி வந்து நின்று தேவையில்லாமல் பேசி பணம் கேட்குறீங்க, முடியாதுங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, நீங்கள் வேறு என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க, நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியாம்மா உங்களுக்கு இவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா, இந்த வீட்டில் டான்ஸ் கிளாஸ் நடத்துகிறோன்னு சொல்லி நீங்கள் என்னென்ன செஞ்சீங்கன்னு வெளியில் எல்லார்கிட்டையும் உங்களை பற்றி தப்பாக சொன்னால் உங்கள் நிலைமை என்ன ஆகும், எல்லாரும் உங்களை அவமானப்படுத்தி பேசுவாங்க, இந்த வீட்டில் உள்ள பார்வதியும் தான் இதுக்கு உதவி செஞ்சுருக்காங்கன்னு உங்களையும் சொல்லுவோம், ஏன் போலீஸில் கூட சொல்லி மாட்டி விடுவோம், அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா கேட்ட பணத்தை கொடுங்க, அப்படி இல்லை பிரச்சனை பெருசாயிரும் பார்த்துக்கோங்க, நாங்கள் இப்படிலாம் சாதாரணமாக பேசிகிட்டு இருக்க மாட்டோம், பார்த்தீங்கல்ல சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கோம், நீங்கள் தாம்மா தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாயிரும், நாங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களை பற்றி, உங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ண உங்கள் பையன் மருமகன்னு யாரும் வரமாட்டாங்க, உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், உங்கள் பையன் அனுப்புகிற பணம்லாம் இருக்குல்ல எங்ககிட்ட கொடுங்க, இல்லைனா பிரச்சனையை முடிக்க விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, தீபன் நீங்கள் செஞ்ச தப்புக்கு நான் பணம் கொடுக்கணும்னு வந்து இத்தனை பேர் பேசுகிறாங்களே, நீ என்ன பார்த்துட்டு அமைதியாக இருக்க, இவங்க பேசுகிறதெல்லாம் சரியா, அதான் உனக்கும் ரதிக்கும் கல்யாண ஏற்பாடை முத்து வந்து பேசி நல்லபடியாக நடத்தி வைக்கிறதா சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்கு வீடு தேடி வந்து பிரச்சனை செய்கிறீங்க, இதெல்லாம் சரியே இல்லை தீபன், இதுக்காக தான் இங்கே டான்ஸ் கிளாஸ்க்கு வந்தியா, போனா போதுன்னு பிரச்சனையில் கூட தலையிடாமல் நான் அமைதியாக தான் இருந்தேன்,
ஆனால் இவங்க பேசுகிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல. விஜயா டான்ஸ் கிளாஸ் வச்சு நடத்துனதுக்கு நான் பணம் கொடுக்கணுமா? இதெல்லாம் எனக்கு தேவையா? யாரை கேட்டு இவங்கெல்லாம் முதல்ல என் வீட்டுக்குள்ளே வந்தாங்க? கிளம்புங்க. நீங்கள் நினைக்கிற எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல பார்க்க தானே போகிறோம். நீங்கள் பணம் கொடுக்கலனா பிரச்சனை பெருசாகும். போலீஸை கூட்டிகிட்டு வந்து நிற்போம். அப்புறம் நீங்கள் பதில் சொல்லணும்ல, அவமானப்பட்டு நிற்கணும்ல. அப்படி நடக்கக்கூடாதுன்னா கேட்ட பணத்தை கொடுத்துட்டு உங்கள் வேலையை பாருங்கள். எல்லாரும் வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு பார்வதியோட வீட்டிலேருந்து ரதியோட அப்பா அம்மா, இங்கே தீபனோட சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. இங்கே தீபனுக்கு பதில் பேச முடியல. உடனே இங்கே பார்வதி தீபன் கிட்ட, ஏன் தீபன், உன் குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட சொல்லி நீ புரிய வைக்கக்கூடாதான்னு சொல்ல. நான் எவ்வளவோ சொன்னேன் மேடம், அவங்க யாரும் கேட்குற மாதிரியே இல்லை. கல்யாணத்துக்குன்னு நிறைய செலவு இருக்குது. அதுவும் இந்த டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்புனதுனால ரொம்பவே அவமானப்பட்டுட்டோம். யாரையும் சும்மா விடக்கூடாதுன்னு கோவத்தில் இப்படி வந்துட்டாங்க. இன்னும் நான் பேசி புரிய வைக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபனும் அங்கேருந்து கிளம்புறாரு. இதுக்கு மேலே இப்படியே சும்மா விடக்கூடாது. பிரச்சனைக்கு காரணம் விஜயா. விஜயா பதில் பேச வேண்டிய இடத்துல நான் பதில் பேசிகிட்டு இருக்கேன். நான் இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமா? எனக்கு இதெல்லாம் தேவையா என்ன? முதல்ல விஜயா கிட்ட போய் சொல்வோம், உதவி கேட்போம். விஜயாவால் தானே இவ்வளோ பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்வதி விஜயா வீட்டுக்கு கிளம்பி போகணும்னு நினைக்கிறாங்க. நடந்த எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க பார்வதி. இங்கே விஜயாவை பார்க்கறதுக்காக ரொம்பவே பதட்டமாக பார்வதி அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க. விஜயா எங்கே இருக்க விஜயா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. என்ன பார்வதி, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளோ பதட்டமாக வர அப்படின்னு கேட்கும்போது, என்ன நடந்தது நான் கேட்குறேன். என் வீட்டில் யாரெல்லாமோ வந்தாங்க தெரியுமான்னு சொல்லும்போது, யார் வந்தா அப்படின்னு கேட்க, ரதியோட அப்பா அம்மா சொந்தக்காரங்க, தீபனோட அப்பா அம்மா சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் என் வீட்டில் வந்து நின்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே முத்து மீனா கேட்குறாங்க, அவங்க எதுக்கு அங்கே வரணும்? அதான் பிரச்சனையெல்லாம் எல்லாமே வந்து பேசி முடிச்சாச்சுல, அப்புறம் எதுக்கு அவங்க அங்கே வந்தாங்கன்னு கேட்கும்போது, அவங்களுக்கு கல்யாண ஏற்பாடை முத்து நீ வந்து செஞ்சு வச்சது அவங்களுக்கு நல்லதுன்னு தான் தெரியுது. ஆனாலும் அவங்க என் வீட்டுக்கு வந்த அந்த ரதிக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி என்னையும் ரொம்ப அவமானப்படுத்தணும்னு நினச்சி பணத்தை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. 10 லட்ச ரூபா பணம் கேட்குறாங்க. விஜயா, எப்படி என்னால் கொடுக்க முடியும்? நீ டான்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு போன்னு இடம் கொடுத்தேன். உனக்காக இப்போ நான் பணம் கொடுக்க முடியுமா? இந்த பிரச்சனையில் நான் தலையிட விரும்பவே இல்லையே. நீ தானே வந்து டான்ஸ் கிளாஸ் நடத்தின, பணத்தை அவங்களுக்கு நீ தானே கொடுக்கணும். அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து கேட்குறாங்கன்னு சொல்ல. உடனே விஜயா பேரதிர்ச்சியோட, என்ன பார்வதி சொல்கிற? 10 லட்ச ரூபா பணம் கேட்குறாங்களா? நான் கொடுக்கணுமா? பார்வதி, அவங்களால பிரச்சனையே வராதுன்னு இந்த முத்துவும் மீனாவும் சொன்னாங்க. இப்போ என்ன பணம் கேட்டு வந்து நிற்கிறாங்க? முத்து, என்ன எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நல்ல பேர் வாங்கிறதுக்காக ஏமாத்துனியான்னு கேட்குறாங்க இங்கே வந்து விஜயா. உடனே மீனாவும், ஏமாத்தலாம் எங்களுக்கு தெரியாது, நடந்தது என்னன்னு எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பையன் மனோஜ், உங்கள் மருமக ரோகிணின்னு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க, கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அங்கே நடந்ததை வேணா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கு காரணம் மனோஜும் ரோகிணியும் தான் அப்படின்னு சொல்ல, உடனே உனக்கு தேவையில்லாமல் மனோஜை பற்றி பேசாத மீனா அப்படின்னு விஜயாவும் திட்டுறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாரு, ஆமாம், யார்கிட்ட எப்படி பேசணும்னு இந்த மனோஜுக்கு தெரியாமல் உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி இந்த ரோகிணி மனோஜை கூப்பிட்டுட்டு போய் அந்த ரதியோட வீட்டில் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்கான்னு தெரிஞ்சா நீங்கள் சும்மா விடவே மாட்டீங்க இந்த மனோஜை. இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுருங்க. எங்கள் வீட்டில் தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு, அதனால் நாங்களே பணம் கொடுத்துட்றோன்னு பணத்தை பற்றி பேசுனது இந்த மனோஜ் தான். அதனால தான் அவங்க பணத்தை வாங்கணும்னு நினச்சி வந்திருக்காங்க. நாங்கள் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, அவங்க தேடி வரக்கூடாதுன்னு அவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஏற்பாடு செஞ்சு வைக்கணும்னு முடிவெடுத்தது நான். ஆனால் பிரச்சனையை அதிகமாக்குனது உங்கள் பையன் மனோஜ் தான் அப்படின்னு சொல்ல, உடனே மனோஜும், அம்மா இதுக்கு நான் காரணம் இல்லைம்மா, நான் அந்த ரதியோட வீட்டுக்கு போகணும்னு நினைக்கவே இல்லைம்மா, நான் வந்து என் வேலையை தாம்மா பார்த்துட்டு இருந்தேன், எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணி தாம்மா, அவள் தான் உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக ரதி வீட்டில் போய் பேசலாம், பணம் கொடுத்து பிரச்சனையை சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொன்னான். நானும் அதே மாதிரி பேசினேம்மா. ஆனால் அவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு 10 லட்ச ரூபா பணம் கேட்டு வந்து நிற்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாத்தியா ரோகிணி, தேவையில்லாமல் பிரச்சனையில் தலையிட்டு இப்போ 2 பேரும் வசமாக மாட்டிக்கிட்டோம். முத்து சொல்கிறது சரிதானே? நீ சொல்லி தானே நான் அவங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு பேசினேன், அதனால தானே அவங்க இப்போ பணம் கேட்டு வந்து நிற்கிறாங்க, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு ரோகிணியை பார்த்து மனோஜ் இப்படி பேச ஆரம்பிக்கும்போது உடனே பார்வதியும், ஏமா ரோகிணி, உனக்கு ஏமா தேவையில்லாத வேலை? பார்லரில் போய் வேலையை பார்க்காம நீ எதுக்குமா இதில் தலையிட்ட? இப்போ பாரு 10 லட்ச ரூபா பணம் கேட்குறாங்களே. ஏன் விஜயா, உன்னால் அந்த பணத்தை தர முடியுமா? இல்லை என்னால் தான் உங்களுக்கு தர முடியுமா? எப்படி தான் இந்த பிரச்சனையை சமாளிக்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. வீடு தேடி வந்தவங்க போலீஸை கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு பதில் பேசணும்? நான் எதுக்கு பணம் கொடுக்கணும்? விஜயா, இனி எல்லாம் என்னை ஃப்ரெண்டுன்னு கூட தேடி என் வீட்டு பக்கமே வந்துடாத. உன்னால் இப்படி பிரச்சனையெல்லாம் தேடி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
உனக்கும் இந்த ரோகிணிக்கும் தான் இப்போ நீங்கள் தான் பதில் சொல்லணும். ரோகிணி வீடு தேடி போக அவங்க பணம் கேட்டு நின்றுருக்காங்கல்ல, பணத்தை நீங்கள் ஏற்பாடு பண்ணி அவங்கக்கிட்ட கொடுங்க. என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு பார்வதி ரொம்பவே கோவமாக பேச, உடனே இங்கே விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. இந்த பார்வதி என்னடானா வீட்டு பக்கமே வராத, ஒன்னால தான் பிரச்சனைன்னு எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்தி பேசுகிறா. ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம இப்படி பார்வதி பேச காரணமே இந்த ரோகிணி தானே. இவ வேலையை பார்க்காம எதுக்கு மனோஜை கூட்டிகிட்டு போய் அந்த ரதியோட வீட்டில் பேச போகணும்? யாரை கேட்டு இந்த ரோகிணி இப்படி ஒரு முடிவெடுத்து மனோஜை அங்கே கூப்பிட்டு போனால், இதில் மனோஜ் அவமானப்பட்டது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் பேசின பேச்சால் 10 லட்ச ரூபா பணத்தை கேட்டு நிற்கிறாங்களே, எப்படி அந்த பணத்தை கொடுக்கறது அப்படின்னு விஜயா மெதுவாக எந்திரிக்கிறாங்க. ரோகிணி பயத்தோட பதட்டத்தில் நிற்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, என்னடி செஞ்சு வச்சுருக்க, என்ன செஞ்சு வச்சுருக்க? நீ எதுக்கடி மனோஜை கூட்டிகிட்டு அந்த ரதியோட வீட்டுக்கு போனேன்? அப்படியே பிரச்சனையை சமாளிக்கணும்னா மனோஜ் தனியாக இருந்து சமாளிக்க மாட்டானா? நீ என்னடி அவனுக்கு யோசனை சொல்கிறது? ஒன்னால் பாரு, அத்தனை பேரும் வீடு தேடி 10 லட்ச ரூபா பணம் கேட்டிருக்காங்களாம். அந்த பணத்தை நீ அடி தருவ? உண்மையாகவே நீ பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை உங்கள் அப்பா மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் செஞ்சால் கூட பரவாயில்ல, இந்த பணத்தை வாங்கி தரலான்னு சொல்ல. நீ ஏன் வெறும் இந்த பார்லரில் ஸ்டாஃபாக வேலை பார்க்குற? உன்னால் பிரச்சனை மட்டும்தான் வருது, நிம்மதியாக இருக்கவே விட மாட்டியா? தேவையில்லாமல் நீ தலையிட போய் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் நானும் பார்வதியும் மாட்டிகிட்டு நிற்கிறோம். பார்வதியை என்னை என்ன கேள்வி கேட்குறா பாரு, எப்படிலாம் பேசுகிறா பாரு. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானடி ரோகிணி. சொல்லு, ஏன் அங்கே போன? எதுக்கு நீ அவங்கக்கிட்ட பேசின? இப்போ 10 லட்ச ரூபா பணம் தேவைப்படுதே, நீ தான் தரணும். ஏன் தெரியுமா? என்கிட்ட கேட்காம மனோஜை கூட்டிகிட்டு போய் பேசினதும் நீ தான், மனோஜுக்கு யோசனை சொன்னதும் நீ தானே. பணம் கொடுக்குறதா மனோஜை பேச வச்சது நீ தானே. அப்போ பணத்தை கொடு, 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு விஜயா கேட்க, ஆண்டி என்கிட்ட ஏது அவ்வளோ பணம்? அதுவும் 10 லட்ச ரூபா பணம் நான் எப்படி ஏற்பாடு பண்ணுவேன்? நீங்கள் தானே சொன்னீங்க வெறும் பார்லரில் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறேன்னு. அவ்வளோ பணம் உடனே எனக்கு கிடைக்குமா? நல்லது செய்யணும்னு தான் நினச்சேன், உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சேன். இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி, இனி உங்கள் பேச்சை கேட்காம நான் எதுவுமே செய்ய மாட்டேன். முத்து, நீங்களாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பார்லலம்மா, இப்போ உதவிக்கு என்ன கூப்பிடுறீங்க? என்னை கேட்டால் அந்த ரதிக்கிட்ட பேச போனீங்க. நானும் மீனாவும் போகிறதுக்குள்ளே அந்த ரதி வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் பேசிடணும், நல்ல பேர் வாங்கணும் அம்மா கிட்டன்னு திட்டம் போட்டு போனது நீங்கள் தான். பணத்தை கொடுக்குறதா சொன்னது இந்த மனோஜ், அதுவும் உங்கள் பேச்சை கேட்டு. இப்போ நீங்கள் 2 பேரும் தான் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் இல்லையா? அவங்க 2 பேரும் சொன்ன மாதிரி வீடு தேடி பிரச்சனை செய்வாங்க, நீங்களே சமாளிச்சுக்கோங்க. அம்மாவுக்கு அவங்களால பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டேன். ஆனால் நீங்கள் பேசின பேச்சால தான் அவங்க கோவத்தில் பார்வதி அத்தை வீட்டில் பிரச்சனை செஞ்சுட்டு போயிருக்காங்க, பணம் கேட்டுட்டு போயிருக்காங்க. இதில் நான் எப்படி தலையிட முடியும்? அப்படியே நான் பெருசாக நல்லது செஞ்சாலும் அதை தான் என் அம்மா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே. நீ எதுக்கு எனக்கு உதவி செஞ்சேன்னு கேட்குறாங்க. இவங்களே அந்த பிரச்சனையை சமாளிக்கலனாலும் தானாக பிரச்சனை சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்களோட அருமை பெருமை தெரியாத யாருக்கும் நாங்கள் உதவி செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே. என்ன மீனா, நான் சொல்கிறது சரிதானே? அப்பா, நான் பேசுகிறது சரிதானப்பா? அம்மாவுக்கு உதவி செஞ்சதா சொல்லி பேசினா மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்போ அவங்க பணம் கேட்டு நின்ன உடனே இந்த ரோகிணி என்னடானா என்கிட்ட உதவி கேட்குறாங்க. நான் யாருக்கு உதவி செஞ்சு நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறேன்? நான் என் வேலையை தான்ப்பா பார்க்க போகிறேன், இனி யாருக்கும் உதவி செய்ய போகிறதில்ல. பணம் கொடுத்தா கொடுங்க, கொடுக்கலன்னா பிரச்சனையில் மாட்டிக்கங்க. எனக்கு என்ன வந்தது? அந்த ரதிக்கும் தீபனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு செய்கிறதா அவங்க 2 பேரையும் பேச வச்சு ஒரு நல்ல முடிவாக எடுக்க வச்சுட்டேன், அவ்வளவுதான். இதுக்கு மேலே பேசின பேச்சுக்கு இந்த மனோஜும் பார்லலம்மாவும் நல்லா அனுபவிக்கட்டும், எனக்கு என்ன அப்படின்னு முத்து பேசுனதை கேட்டுட்டு உடனே மனோஜும், என்ன முத்து இப்படி பேசுகிற? அங்கே இருக்கிற யாரும் நான் பேசுகிறதையும் சொல்ல வரதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நீ பேசுகிறத அவங்க அப்படியே கேட்குறாங்க. நான் நிறைய படிச்சிருக்கேன், ஆனால் அவங்கெல்லாம் அப்படி இல்லைல்ல. அதனால் நிறைய பிஸ்னஸில் அனுபவம் இருக்க நான் பேசுகிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சு உதவி செய்யக்கூடாதா? எங்களை நீ தான் காப்பாற்றணும் முத்துன்னு சொல்ல, உடனே இங்கே ரோகிணியும், ஆமாம் முத்து, நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. என்னால் 10 லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணி தர முடியாது. அதனால் நீங்கள் தான் அந்த ரதியோட அப்பாக்கிட்டேயும் தீபனோட அப்பாக்கிட்டேயும் பேசி இந்த பிரச்சனையை சமாளிக்கணும், எப்படியாவது உதவி செய்யுங்களேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு உதவியெல்லாம் கேட்டுட்ருக்காங்க ரோகிணி. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. மனோஜ், இந்த முத்துக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குற? என்ன ரோகிணி, இந்த முத்துக்கிட்ட போய் உதவி கேட்குற? இவன்லாம் ஒரு ஆளுன்னு அது மட்டும் இல்லை, எனக்கு தெரியாது. எனக்கு 10 லட்ச ரூபா பணம் வேணும்,
உன்னால தானே பிரச்சனை வந்தது, உன்னால தானே அந்த வீட்டில் உள்ளவங்க மனோஜை வெளுத்து வாங்கினாங்கன்னு சொல்ல, ஆன்ட்டி அதெல்லாம் நடந்து முடிஞ்சது, தப்பு செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டேன், இவ்வளோ பணம் கேட்டால் என்னால் எப்படி தர முடியும், என்னை புரிஞ்சுக்க மாட்டீங்களான்னு சொல்ல, நான் ஏன்டி உன்னை புரிஞ்சுக்கணும், நீ தான் இந்த குடும்பத்தையே ஏமாத்திருக்கல்ல, ஒரு நகையை வாங்கிட்டு வந்து கொடுத்து ஏமாத்தினேன், என் வீட்டுக்காரரோட 27 லட்ச ரூபா பணத்தை மனோஜ் கிட்ட கொடுத்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க வச்சு ஏமாத்தினேன், நீ இப்படி பொய் சொல்லி ஏமாத்துறது தான் உன்னுடைய வேலையாகவே இருக்குது. எனக்கு 10 லட்ச ரூபா பணம் வேணும், நீ என்ன செய்வியோ தெரியாது, பணத்தோட வந்தா இந்த வீட்டுக்கு வா, இல்லையா அப்படியே நீ வேற எங்கேயாவது கிளம்பி போயிரு, மனோஜ் கூடலாம் நீ வாழவே முடியாது. பணத்தை ஏற்பாடு பண்ணுறதை விட்டுட்டு இந்த முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் 2 பேரும் மன்னிப்பு கேட்டு நின்னீங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும், பார்த்தீங்களா மனோஜ், உங்கள் அம்மாவுக்கு உங்கள் மேலே பெருசாக அக்கறை எதுவும் இல்லை, வந்தவங்க முன்னாடி பணத்தை கொடுத்துட்டு அவங்கள அவமானப்படுத்தணும், அதுக்காக தான் பணத்தை ஏற்பாடு பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் தேவையில்லாமல் அந்த ரதியோட அப்பா கிட்டேயும் சொந்தக்காரங்க கிட்டேயும் பேச போய் அன்னைக்கு உங்களை எவ்வளோ வெளுத்து வாங்கினாங்க, அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு சரியாக ஒரு முடிவெடுங்க மனோஜ் அப்படின்னு சொல்ல, அம்மா அவங்கெல்லாம் நல்லவங்களே இல்லைம்மா, அந்த ரதியோட அப்பாலாம் அந்த அவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் எப்படி வெளுத்து வாங்கினாங்க தெரியுமா, பணத்தை மட்டும் தரலைன்னா அப்புறம் நம்ம குடும்பத்தையே சும்மா விட மாட்டாங்கம்மா, நானாவது எப்படியாவது பொறுமையாக இருந்துருவேன், உங்களெல்லாம் அவங்க வெளுத்து வாங்கினா நீங்கள் தாங்கிக்கவே மாட்டீங்கம்மா அப்படின்னு சொல்ல, அதுக்கு தான்டா சொல்கிறேன், நான் அவமானப்பட்ட வரைக்கும் போதும், இனி நான் டான்ஸ் கிளாஸ் எடுக்கவும் இல்லை, பார்வதி வீட்டுக்கு போகவும் முடியாது, அதான் என் ஃப்ரெண்டு பார்வதி வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிட்டாளே, அதனால தான் அவங்க எல்லாரையும் வர வச்சு பணத்தை கொடுத்து நானே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன், இந்த முத்துவும் மீனாவும் யாருக்கும் உதவி செய்ய வேண்டாம், என் பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன், அதுக்கு ரோகிணி நீ மனோஜ் அங்கே கூட்டிகிட்டு போனது பெரிய தப்பு, என்னை கேட்காம நீங்கள் 2 பேரும் ரதி வீட்டுக்கு போனதும் தப்பு, பேசினதும் தப்பு, அதுக்காக நீ பணத்தை எனக்கு கொடுத்து தான் ஆகணும், 10 லட்ச ரூபா பணம் வரல, அப்புறம் இந்த வீட்டுக்கு மருமகளாகவும் இருக்க முடியாது, மனோஜோட மனைவியாகவும் இருக்க முடியாது, புரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப கோவமாக போக, உடனே பார்வதி சொல்கிறாங்க, விஜயா அதெல்லாம் சரிதான், நாளைக்கே அவங்க பணத்தை கேட்டு வந்து நிற்பாங்க, அப்படி யாராவது போலீஸோடு வந்து நின்னா நான் உன்னையும் இங்கே மனோஜ் ரோகிணின்னு எல்லாரையும் மாட்டி விட்டுருவேன், ஏன்னா வீடை மட்டும்தான் உனக்கு டான்ஸ் கிளாஸ்க்காக கொடுத்தேன், மற்றபடி இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இனி ஃப்ரெண்டுன்ற முறையில் வீடு தேடிலாம் வந்துடாதீங்க, உன்னையும் இந்த ரோகிணி மனோஜ்னு உங்களை எல்லாம் நம்பினதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை, பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன், இனி நானும் உன் வீட்டு பக்கம் வரமாட்டேன், நீங்கள் யாரும் எனக்கு தேவையும் இல்லை, என் வீட்டு பக்கமும் வராதிங்க, முத்து மீனா முடிஞ்சா எனக்காக ஏதாவது உதவி செய்யுங்க, இந்த பிரச்சனையை நினச்சி சரியாக சாப்பிடவும் முடியல, ரெஸ்ட் எடுக்க கூட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. உடனே அண்ணாமலை, நீ கவலைப்படாமல் இருமா, அதெல்லாம் முத்து பார்த்துப்பான், முத்து என்ன நடக்குது முத்து, நீ தான் பேசி அங்கே பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னால் அவங்க இதுக்கு வீடு தேடி வந்து பணம்லாம் கேட்டுட்ருக்காங்கன்னு சொல்ல, எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனோஜ் தான்ப்பா, பணம் தரேன்னு போய் சொன்னான்ல, அதான் இவன் 1 லட்ச ரூபா பணம் தரேன்னு சொன்னதுக்கு அவங்க 10 லட்ச ரூபா பணத்தை கேட்டு வந்து நிற்கிறாங்க, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, இவன்லாம் என்னப்பா பிஸ்னஸ் செய்கிறான், இதில் வேற என்கிட்ட உதவி கேட்டு வந்து நிற்கிறாங்க 2 பேருமே, இவங்கள நம்பி என்னப்பா உதவி செய்கிறது, அவங்க வேலையை பார்த்துக்கிட்டோம், அதுவும் அம்மா ரோகிணி கிட்ட 10 லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, இந்த பிரச்சனை இனி ரோகிணியோட பிரச்சனை, என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சவாரிக்கு நேரமாகுது நான் கிளம்புறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் கிளம்பி போயிடுறாரு. இங்கே மீனா எப்பயும் போல் பூ கொடுக்கறதுக்காக போகிறாங்க, அவங்க அம்மா கடைக்கு போயிட்டு, அம்மா எப்படிம்மா இருக்கீங்க, சீதா ஃபோன் பண்ணாலான்னு கேட்க, ஆமாம்மா சீதா ஏதோ மாப்பிள்ளை கூட வெளியூர் போகிறாளாம், ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் பண்ணி இதை சொன்னான்னு கேட்கவே நிம்மதியாக இருக்குமா அப்படின்னு சொல்ல, ஆமாம் மீனா உன் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ஏம்மா என்ன அப்படின்னு சொல்ல, உன் மாமியாரை கோயிலில் பார்த்தேன், அவங்க ஏதோ வேண்டுதல் செஞ்சிட்டு இருந்தாங்க, என்ன ஏதுன்னு தான் கேட்க போனேன், அதுக்குள்ளே எல்லாரும் முன்னாடி என்னென்னவோ பேசி திட்டி அங்கேருந்து அனுப்பிட்டாங்க, அவங்கக்கிட்ட நின்று பேசவே முடியல, ஏன் தான் உன் மாமியார் இப்படி இருக்காங்களோ, எப்படி தான் அவங்கள நீ சமாளிக்கிறியோ தெரியல அப்படின்னு சந்திரா கேட்குறாங்க. உடனே இங்கே மீனாவும், அதை ஏம்மா கேட்குறீங்க, வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை விஜயாத்தையால் வந்துட்டுருக்கு, அதான் பார்வதி அத்தை வீட்டில் விஜயா வந்து டான்ஸ் கிளாஸ் நடத்துனாங்கல்ல, நிறைய பசங்க கூட வந்தாங்கம்மா, நான் கூட அப்பப்போ அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன், அப்போ தான் அங்கே படித்த ரதியும் தீபனும் விரும்புகிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதை பற்றி என் மாமியார்கிட்ட சொன்னப்ப அவங்க அந்த ரதிக்கும் தீபனுக்கும் சப்போர்ட் பண்ணி என்னை ரொம்ப அவமானப்படுத்தி பேசினாங்க, இவங்க 2 பேரால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரதான் போகுதுன்னு சொன்னதுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போ மீனா, இதில் தலையிடாத, உனக்கு இதெல்லாம் என்ன தெரிய போகுது அப்படின்னு என்னையும் நம்ம குடும்பத்தையும் ரொம்ப அவமானப்படுத்தி பேசினாங்க, இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த ரதி மாசமாக இருக்கிறதா தெரிய வர எல்லாத்துக்கும் காரணம் தீபன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே அந்த ரதியோட வீட்டில் உள்ளவங்க எங்கள் வீடு தேடி வந்து என் மாமியாரை வெளுத்து வாங்கிட்டாங்க,
அப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது நானும் என் வீட்டுக்காரர் முத்துவும் தான். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு விஜயாத்தை வெளியிலேயே போக வேண்டாம் அப்படின்லாம் சொல்லியிருந்ததுனால இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரணும் தான் கோயிலுக்கு வந்திருப்பாங்க போல. அதான் வேண்டுதல் எல்லாம் செஞ்சுருப்பாங்க. நான் அந்த ரதி வீட்லையும் அங்கே தீபனோட வீட்லேயும் பேசி அவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாண ஏற்பாடை நானும் முத்துவும் பேசி சரி செஞ்சிட்டோம். ஆனா அதுக்குள்ள இந்த ரோகிணியும் மனோஜும் நல்ல பேர் வாங்குறதுக்காக ரதி வீட்ல போய் தேவையில்லாம பேசி 1 லட்ச ரூபா பணம் கொடுக்குறோம், பிரச்சனையை பெருசாக்காதீங்கன்னு சொன்னதுனால இப்ப 10 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு தீபன் வீட்டில் உள்ளவங்க ரதி வீட்டில் உள்ளவங்க பிரச்சனை செய்கிறாங்க. அதுவும் பார்வதி அத்தை வீட்டில் போய் பிரச்சனை செஞ்சுருக்காங்க. உங்கள் வீட்டில் தானே டான்ஸ் கிளாஸ் நடந்தது, நீங்கள் தான் எங்களுக்கு பணம் கொடுக்கணும், உங்களால் நாங்கள் ரொம்ப அவமானப்பட்டுட்டோம், அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டாமா, பணம் கொடுக்கலன்னா நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ பார்வதி அத்தை வீட்டுக்கு வந்து இங்கே விஜய் அத்தையை வெளுத்து வாங்கிட்டாங்க. நீ என் ஃப்ரெண்டாகவே இருக்க உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இனி என் வீட்டு பக்கமே வராத, டான்ஸ் கிளாஸ் நடத்தணும்னு நினச்சி என் வீட்டு பக்கம் வந்தேன்னா உன்னையும் இல்லை மனோஜையும் ரோகிணியும் சும்மா விட மாட்டேன். உன்னால் எனக்கு நிறைய பிரச்சனை வந்துருச்சு, எல்லாரும் என்கிட்ட வந்து பணம் கேட்குறாங்கன்னு சொல்லி பாவம் வீட்டுக்கு வந்து ரொம்ப மனசு வேதனையோடு பேசிட்டு போனாங்கம்மா. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ரோகிணி தானு. ரோகிணியை பணம் கொடுக்க சொல்லியிருக்காங்க, 10 லட்ச ரூபா பணம். அந்த ரோகிணி எப்படி ஏற்பாடு பண்ண போகிறாங்களோ தெரியலம்மா அப்படின்னு வீட்டில் நடந்த எல்லாத்தையும் மீனா சந்திரா கிட்ட சொல்ல, உடனே சந்திராவும், ஏன் உன் மாமியார் இப்படி இருக்காங்க, என்ன இருந்தாலும் நானும் ஒரு சொந்தக்காரங்க தானே, அவங்க வீட்டில் நடக்கிறத நான் கேட்டு தெரிஞ்சுக்க கூடாதா மீனான்னு சொல்ல, என் மாமியாரை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அவங்க நம்மக்கிட்ட பெரிய வசதி வாய்ப்பு இல்லைன்னு உடனே நம்மக்கிட்ட பேசக்கூட அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் நம்ம எதுவும் உதவி செஞ்சால் கூட அதை கண்டுக்காமல் பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கம்மா. மனோஜை மட்டும்தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அதான் அந்த மனோஜ் ரோகிணியால் இப்போ அவமானப்பட்டு அந்த 10 லட்ச ரூபா பணத்தை கொடுக்க வேண்டிய நிலமையில இருக்காங்க. நமக்கு என்னம்மா, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, அந்த வீட்டில் முத்து தம்பி இருக்க போய் நீ சந்தோஷமாக இருக்க, அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. விஜயா இருக்கிற இடத்துலலாம் யாரும் நிம்மதியாகவும் இருக்க முடியாது, சந்தோஷமாகவும் இருக்க முடியாது. ஆமாம், டெக்கரேஷன் ஆர்டர் ஏதாவது வந்துதான்னு கேட்க, ஆமாம்மா, என் வீட்டுக்காரர் மூலமாக 2-3 டெக்கரேஷன் ஆர்டரும் வந்திருக்கு. வீட்டுக்கு அந்த கிறிஷும் இருக்கிறதுனால வெளியிலேயே போக முடியல. ஆனால் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சால் நல்ல வருமானம் வருமா, சீக்கிரமாகவே மாடியில் ரூம் கட்டணும்னு என் வீட்டுக்காரர் பேசிகிட்டு இருந்தாருமா அப்படின்னு சந்திரா கிட்ட மீனா இப்படி சொன்னதை கேட்டுட்டு சந்திரா சந்தோஷப்படுறாங்க. சரி மீனா, நீ சீக்கிரமாக வீட்டுக்கு போ, இல்லைனா அதுக்கும் உன் மாமியார் என்னென்னமோ பேசி உன்னை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி மீனாவை அங்கேருந்து அனுப்புகிறாங்க. விஜயாத்தை செஞ்சது தப்பு. மீனாவும் முத்துவும் ஏற்கனவே ரதியை பற்றியும் தீபனை பற்றியும் சொல்லியும் கேட்காம இருந்தது விஜயாத்தை தான். ஆனால் இப்போ என்னவோ நான் தப்பு செஞ்ச மாதிரி என்கிட்ட 10 லட்ச ரூபா பணத்தை கேட்குறாங்களே, யார்கிட்ட போய் 10 லட்ச ரூபா பணத்தை நான் வாங்க முடியும்? அப்படியே வாங்கி கொடுத்தாலும் நான் மாதம் மாதம் அதுக்காக பணம் கொடுக்கணும், அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். எப்படி என்னால் முடியும்? நான் யார்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாதுன்னுலாம் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இந்த பணத்தை வாங்கி என் பையனுக்கோ என் அம்மாவுக்கோ செலவு செஞ்சால் கூட கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். தேவையில்லாமல் விஜயாத்தைக்கு வேற கொடுக்கணுமா? எனக்கு வேறு வேலையே இல்லையா என்ன? ஆனால் விஜயாத்தை செய்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அவங்க வீட்டில் மருமகளாக இருக்கிறத விட பேசாமல் யாரும் வேண்டான்னு முடிவெடுத்துடலாமான்னு தோணுது. இப்போ கூட அந்த மனோஜ் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறான். விஜயாத்தையோட மனசை மாற்றலான்னு நினச்சி நல்ல பேர் வாங்குறதுக்காக தானே ரதியோட வீட்டுக்கு போனேன். ஆனால் அவங்க இதை ஒரு காரணமாக வச்சு 10 லட்ச ரூபா பணத்தை வேற கேட்குறாங்களே, என்ன செய்ய? யார்கிட்ட பண உதவி கேட்க முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது வித்யாவோட ஞாபகம் வருது ரோகிணிக்கு. உடனே ஊருக்கு போன வித்யா வந்துட்டாளான்னு பார்ப்போம் அப்படின்னு ஃபோன் பண்ணும்போது வித்யாவும், சொல்லு ரோகிணி, இப்போ தான் வந்தேன். ஆமாம், என்ன ஃபோன் பண்ணியிருக்கேன்னு கேட்க, வித்யா எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு சொல்கிறாங்க. அதானே பார்த்தேன். பணம் வேணும்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணிடுவியா? நீ என்ன பணத்தை கொடுத்து வச்சிருக்கிறியா, இல்லை நான் உன்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன் நான் திருப்பி கொடுக்கறதுக்கு? ஆமாம், எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. 10 லட்ச ரூபா பணம் வேணும் வித்யான்னு சொல்ல, 10 லட்ச ரூபா பணமா? என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே. உனக்கு தெரியாதா எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்கேன்னு? நீ உன் விருப்பத்துக்கு ஃபோன் பண்ணி 10 லட்ச ரூபா பணம் கேட்டுட்ருக்க. என்ன நடக்குதுங்க? யாருக்காக நீ இந்த 10 லட்ச ரூபா பணத்தை கொடுக்கணும்னு கேட்க, என் மாமியாருக்கு தானே சொல்லும்போது, ஓ மாமியாருக்கா? நீ என்ன செஞ்ச 10 லட்ச ரூபா பணம் கொடுக்கறதுக்கு? ஏற்கனவே அந்த நகையை வாங்கி கொடுத்த, அதுக்கு 1 லட்ச ரூபா, அந்த நகையை நீ ஏமாற்றி கொடுத்துட்டேன்னு அதுக்காகவும் 1 லட்ச ரூபா பணத்தை உன் மாமியார் வாங்கினாங்க. இப்போ எதுக்கு இந்த 10 லட்ச ரூபா பணம் அவங்களுக்கு அப்படின்னு கேட்க, நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என் மாமியார் செஞ்ச தப்புக்கு நான் வசமாக மாட்டிக்கிட்டேன், நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சி இப்படி அவமானப்பட்டு நிற்கிறேன், பணத்தை கொடுக்கலன்னா வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்கிறாங்க என் மாமியார். நீ தான் எனக்கு எப்படியாவது உதவி செய்யணும், 10 லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடு வித்யா, எனக்கு வேற யார் இருக்கா உன்னை விட்டா, நீ தானே என் ஃப்ரெண்டு அப்படின்னு ரோகிணி ஃபோனில் அழுகிறாங்க. உடனே வித்யாவும், அழாத ரோகிணி,
இதுக்கு பேசாம அந்த மனோஜும் வேண்டாம், உன் மாமியாரும் வேண்டான்னு உன் பையன் உன் அம்மானு இவங்க கூட நீ நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம் தெரியுமா? அந்த வீட்டில் நீ வாழ போனதுலேருந்து இப்படி தான் பணம் வேணும்ன்ட்டு உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க உன் மாமியார். நீ சாதாரண ஒரு ஸ்டாஃபாக வேலை பார்க்குற. உன்கிட்ட அவ்வளோ பணம் இருக்காதுன்னு தெரிஞ்சிருந்தும் உன் மாமியார் கேட்குறாங்கன்னா அவங்க நல்லவங்களா? அவங்களுக்கு நீ அந்த பணத்தை கொடுத்தே ஆகணுமா என்ன? நீ வெளியில் கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு அவங்க கேட்குறப்பெல்லாம் நீ பணத்தை கொடுத்துட்டு இருந்தனா அந்த வீட்டில் நீ மருமகளாக இருக்கிறத விட நீ வெளியில் உன் பையனுக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. இப்படி ஒரு வாழ்க்கை வேணுமா? இப்போ கூட அந்த மனோஜ் உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் வித்யா, எனக்கு அந்த வீட்டில் பெருசாக சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை. அதுலேயும் இப்போ பார்வதியத்தை வீடு தேடி வந்து என்னையும் மனோஜையும் விஜயத்தையும் நல்லா திட்டிட்டு போயிட்டாங்க. இனி யாரும் என் முகத்தில் கூட முழிக்காதீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செஞ்சு இப்போ நான் தான் அந்த எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறேன். பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா விஜயா நீ எதுனாலும் பேசுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பணத்தை நான் தான் கொடுக்கணும் போல். அந்த பணத்தை கொடுத்தா தான் நான் வீட்டுக்குள்ளேயே போக முடியும். இல்லைன்னா மனோஜ் கூட என்னை வாழ விடவே மாட்டாங்க விஜயாத்தன்னு சொல்லும்போது, ரொம்ப சந்தோஷம்னு அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்து நிம்மதியாக உன் வேலையை பாரு. அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் உன் மாமியார் எங்கே கடன் வாங்கியாவது பணத்தை கொடுன்னு சொல்லி உனக்கு பிரச்சனை செய்வாங்க. அது மட்டும் இல்லை ரோகிணி, இப்போ என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. முருகன்கிட்டையும் கேட்க முடியாது. வீடு வாங்கணும்னு அங்கே இங்கேன்னு பணத்தை கொடுத்துட்ருக்காரு முருகன். இப்போ நீ திடீர்னு ஃபோன் பண்ணி இவ்வளோ பணம் கேட்டால் என்னால் எப்படி உதவி செய்ய முடியும்? நீ பேசாமல் மனோஜ்கிட்ட உதவி கேளு. இல்லை உன் மாமியார்கிட்ட உண்மையை சொல்லிவிட்டு இந்த வீட்டில் இருக்க விருப்பமே இல்லைன்னு வெளியில் வந்துரு. அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி ரொம்பவே அழுகுறாங்க. வித்யா, உன்னை நம்பி ஃபோன் பண்ண, நீ பணம் உதவி செய்வ, பணத்தை கொடுப்பேன்னு. ஆனால் நீ இப்படி பேசுகிறியே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது? மனோஜ் கூட வாழ்கிறதுக்காக தானே நான் அந்த குடும்பத்தையே எவ்வளோ வேணாலும் போய் சொல்லி ஏமாத்தலான்னு நினச்சிட்ருக்கேன். நீ என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது, நீ அவங்கள ஏமாத்துறதுக்காகவும் அவங்கள நம்ப வைக்கிறதுக்காகவும் நான் பணம் கொடுத்துட்ருக்க முடியுமா? அதுவும் இல்லாத பணத்தை எங்கேருந்து வாங்கி கொடுக்கறது? உனக்காக நான் கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லையே. இது உன்னுடைய பிரச்சனை, நீ தான் பார்த்துக்கணும். நீ பணம் கேட்ட, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இதுக்கு மேலே பேச ஒன்றுமே இல்லை. உனக்கு அந்த வாழ்க்கை தான் முக்கியம் நீ நினச்சிட்டல்ல. இனி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீ சமாளித்து தான் ஆகணும். சரி, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் ஃபோனை வைக்கிற ரோகிணி, வேறு யார்கிட்டையாவது பணத்தை கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வித்யா ஃபோனை வச்சிடுறாங்க. ஃபோனை வச்ச உடனே வித்யா நினைக்கிறாங்க, இந்த விஜயாவும் திருந்த போகிறதில்ல, ரோகிணியும் திருந்த போகிறதில்ல. ரோகிணிக்கு உதவி செஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறத விட இப்படி அமைதியாக நம்ம வேலையை பார்க்குறது தான் நல்லதுன்னு ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா நினைக்கிறாங்க. ரோகிணிக்கு வித்யா பேசுனதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கோவம் வருது. வர வர வித்யா எனக்கு உதவி செய்யவே மாட்டிக்கிறா. இப்போ நான் தான் வசமாக மாட்டிக்கிட்டேன். பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணுறது? இன்றைக்கி பணத்தை எடுத்துகிட்டு போகலன்னா விஜயாத்தை என்னை வெளுத்து வாங்கிடுவாங்களே. மனோஜ்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு மனோஜோட கடைக்கு கிளம்பி போகிறாங்க ரோகிணி. ரோகிணி வரதை பார்த்துட்டு மனோஜும், வா ரோகிணி, இப்போ தான் உன்னை நினச்சேன், நீ வந்துட்ட. ஆமாம், அம்மா சொன்ன மாதிரி பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியா? யார்கிட்டையாவது கடனாவது வாங்கினியா? இன்றைக்கி மட்டும் நீ அந்த 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வரலன்னு வையேன், அப்புறம் நீயும் நானும் ஒன்று சேர்ந்து வாழ முடியாது. உன்னை வெளியில் அனுப்புனாலும் அனுப்பிடுவாங்க. அதனால் பணத்துக்கு நீ தான் ஏற்பாடு செய்யணும்னு சொல்ல, மனோஜ், பணத்தை பற்றி என்ன நினச்சிட்ருக்க? நான் உன்கிட்ட பணம் வாங்கலான்னு நினச்சி வந்தா நீ என்ன இப்படி பேசுகிற? நீ தானே இவ்வளோ பெரிய கடையோட ஓனராக இருக்க. அதனால் நீ எனக்கு உதவி செய்யக்கூடாதான்னு சொல்ல, என்ன ரோகிணி இப்படி பேசிட்ட? உனக்கு பணம் கொடுத்துட்டு அப்புறம் அதுக்காக நானும் தலை குனிஞ்சு நிற்கணுமா? போதும் போதும், நீ சொன்ன எல்லாத்தையும் கேட்டு நான் அவமானப்பட்ட வரைக்கும் போதும். ஒன்னால தானே, நீ நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக தானே அந்த ரதியோட வீட்டுக்கு போனோம். இப்போ பாரு, அவங்க எல்லாரும் பணம் கேட்டு வந்து நிற்கிறாங்கன்னா ஒன்னால தான். நீ தான் பணத்தை ஏற்பாடு பண்ணணும், எனக்கெல்லாம் தெரியாது. நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. நீ வந்துட்ட, பணத்தை ஏற்பாடு பண்ணியிருப்பேன்னு சந்தோஷமாக பேசினேன். நீ என்னடானா என்கிட்ட உதவி கேட்க வர அப்படின்னு சொல்ல, மனோஜ் என் ஃப்ரெண்டுன்னு யாரும் உதவி செய்யலை. கண்டிப்பாக விஜயாத்தை என்னை வெளுத்து வாங்க போகிறாங்க. என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக அழுதுகிட்டே ரோகிணி போகிறாங்க. உடனே இங்கே ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, கல்யாணி, இதுக்கு தாண்டி சொன்னேன், யார்கிட்டேயும் போய் சொல்லி ஏமாற்றி இப்படி ஒரு கல்யாணத்தை நீ செய்யாதன்னு. என் பேச்சை கொஞ்சமாவது கேட்டியா? எல்லாம் உன் விருப்பத்துக்கு தான் நடக்கணும்னு நீ நினச்ச. இப்போ பாரு, உன் மாமியார் உன்னை புரிஞ்சிக்காம 10 லட்ச ரூபா பணம் கேட்டா நீ எங்கே யார்கிட்ட போய் வாங்கிட்டு வந்து தருவ? உன்னோட நகை கொஞ்சம் இருக்கே, அதை வேணும்னா வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணுறியான்னு கேட்கும்போது, அம்மா, எல்லா நகையவும் ஏன் மாமியார்கிட்ட கொடுத்துட்டு கிருஷிக்கு அப்போ நான் என்னம்மா செய்ய முடியும்? சேர்த்து வைக்கிற பணத்தையும் வாங்கிடுறாங்க, சம்பள பணத்தையும் வாங்கிடுறாங்க. இப்படி அடிக்கடி 1 லட்சம் பணத்தை கொண்டு வா, 10 லட்ச ரூபா பணத்தை கொண்டு வான்னு என்கிட்ட பணத்தை மட்டும்தாம்மா எதிர்பார்க்குறாங்க. இதில் நான் மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறது என் மாமியாருக்கு பிடிக்கவே இல்லை.
ஏன் தான் இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டோமோன்னு ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டில் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறேம்மா. என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு அழுகிறாங்க. நான் வந்து உன்னை பற்றின உண்மையை சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கட்டுமா? இதுக்கு மேலேயும் உண்மையை மறைச்சா சரிப்பட்டு வராது. உண்மையை சொல்லிட்டு அவங்க எடுக்கிற முடிவை நம்ம ஏற்றுக்கணும். அந்த வீட்டில் இருந்து நீ கஷ்டப்படுறத விட பேசாமல் என் வீட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு முடிவையும் என்னால் எடுக்க முடியலையேம்மா அப்படின்னு சொல்லி ரோகிணிக்கு என்ன செய்யனே தெரியாமல் ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அவங்க அம்மா கிட்ட பேசி அழுதுட்ருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த டாக்டரும், இங்கே வந்து உங்கள் அம்மாவுக்கு குணமாயிருச்சு, நீங்கள் நாளைக்கே இவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் இவங்களை எந்த வேலையும் செய்ய விடாமல் யாராவது பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும். இவங்களை வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சிடாதீங்க. அவங்களுக்கு என்னென்ன செய்யணுன்றத கொஞ்சம் நீங்கள் வந்தீங்கன்னா நான் தெளிவாக சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை கூட்டிகிட்டு போகிறாங்க. ரோகிணி யோசிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் செலவுக்கே பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். என் அம்மாவுக்கு இன்னும் என்னென்னலாம் நான் வாங்க வேண்டியது இருக்குது. என் பையன் படிப்பு செலவை பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் விஜயாத்தை இப்படி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களே. இன்றைக்கி வீட்டுக்கு போய் இந்த பணத்தை தர முடியாதுன்னு தைரியமாக அவங்கக்கிட்ட சொல்லிட வேண்டியதான். நாளைக்கு என் அம்மாவையும் கிருஷையும் அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் விட்டுறணும். இதுக்கு மேலே என் மாமியார் என்ன முடிவெடுத்தாலும் சரிதான், வேற வழியே கிடையாது அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. இங்கே வந்து ரோகிணி டாக்டர்கிட்ட பேசிட்டு இங்கே தன்னுடைய அம்மா கிட்ட வந்து ரோகிணி சொல்கிறாங்க, அம்மா நாளைக்கு நானே இங்கே கிருஷை கூட்டிகிட்டு வரேன், உங்களையும் கிருஷையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்கம்மா. நான் உங்களை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரோகிணி கிளம்புனாலும் ரோகிணியோட வாழ்க்கையை நினச்சி ரோகிணியோட அம்மா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. ரோகிணியும் வீட்டுக்கு மெதுவாக வராங்க. ரொம்பவே பதட்டமாக வராங்க. பணத்தை கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்ற பயத்தோடு வராங்க. உடனே அண்ணாமலையும், வாமா ரோகிணி, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்க, ரோகிணி வந்துட்டாளாங்க அப்படின்னு விஜயா வெளியில் வராங்க. ஆமாம் ஆண்டி வந்துட்டேன்னு சொல்லும்போது, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, 10 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு வந்தியா, அந்த பணத்தை கொண்டு வந்திருக்கல்ல அப்படின்னு கேட்க, ஆண்டி தப்பாக நினைக்காதீங்க, அந்த பணம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே, மாமியாருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கே, அதை எப்படியாவது சமாளிக்கணும்னு நல்ல மருமகளாக இருந்தால் தானே உனக்கு தோணும். நீ தான் எங்களை ஏமாத்துறதுக்காகவே இந்த வீட்டுக்கு வந்திருக்கியே. 10 லட்ச ரூபா பணத்தை கொண்டு வரலனா இந்த வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொன்னேன்லடி, அப்புறம் ஏன் வந்த? ஒன்னால தானே அந்த ரதி வீட்டில் உள்ளவங்க பணம் கேட்டு வந்து நிற்கிறாங்க. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நீயும் மனோஜும் தானே. மனோஜ் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக காரணமே நீ தானே. நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சல, பிரச்சனை வந்தால் அதை சமாளிக்க முடியாதா? நீ தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொன்னியே. கேட்டப்பெல்லாம் முன்னாடி பணம் கொடுத்த, அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி, இப்போ இதுக்காக உனக்கு கடன் வாங்கி தர முடியாதா? என்ன செய்வேன்னா தெரியாது. பணம் இல்லைனா நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அவ்வளவுதான். பணத்தோடு வந்தாதான் மனோஜோட மனைவியாக உன்னை நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே தங்க வைப்பேன். இல்லையா உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு இப்படியே கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லு. ஆண்டி புரிஞ்சுக்கோங்க ஆண்டி, அவ்வளோ பணத்தை என்னால் ஏற்பாடு பண்ண முடியல. நீங்கள் தானே தப்பு செஞ்சீங்க. அங்கே அந்த ரதியும் தீபனும் வந்து விரும்புகிறாங்க, அவங்க செய்கிறது தப்புன்னு மீனாவும் முத்துவும் சொன்னதுக்கு நீங்கள் தானே கண்டுக்காமல் இருந்தீங்க. தப்பு செஞ்சது நீங்கள், நான் பணம் கொடுக்கணுமா? ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. ரோகிணி இப்படி பேசுனதை கேட்டு விஜயாவால் தாங்கிக்க முடியல. பார்த்தீங்களாங்க, எவ்வளோ திமிரா தைரியமா என்னையே எதிர்த்து பேசுகிறா. பணத்தை ஏற்பாடு பண்ண தெரியல உனக்கு, எங்களை ஏமாற்ற மட்டும் நல்லா தெரியுது, நீ என்னை எதிர்த்து பேசுறியா அப்படின்னு இருந்த கோவத்தில் விஜயா ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. நீ தான் செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு உண்மையை மறைச்சி ஏமாத்தின, நீ இவ்வளோ தைரியமாக பேசுறியா? ஆமாம், நான் தான் தப்பு செஞ்சேன். அதுக்கு இப்போ என்ன செய்யணும்? உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? எனக்கு தேவை 10 லட்ச ரூபா பணம். தர முடியுமா முடியாதா? ஆண்டி நான் இந்த பிரச்சனையில் எதுவுமே தலையிடலையே, நீங்கள் எதுக்கு இந்த பணத்தை என்கிட்ட கேட்குறீங்க? முத்து மீனா கிட்ட சொன்னால் தீபன் வீட்லேயும் அந்த ரதி வீட்லேயும் பேசி புரிய வச்சுருவாங்க. பணத்தெல்லாம் கொடுக்க வேண்டாம், அவ்வளோ பணம் என்கிட்டேயும் இல்லை, மனோஜ்கிட்டேயும் இல்லை. அப்புறம் எப்படி ஆண்டி என்னால் அந்த பணத்தை தர முடியும்? நீங்கள் ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? நான் செஞ்சது தப்பு தான், உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சி ரதி வீட்டுக்கு போனது தப்பு தான், மனோஜை கூட்டிகிட்டு போனது தப்பு தான். அதுக்காக 10 லட்ச ரூபா பணத்தை நான் தரணும்னு சொன்னால் இதில் என்ன நியாயம் இருக்குது? என்னால் தரவே முடியாது. நீங்கள் என்ன சொன்னாலும் இதுதான் என்னுடைய முடிவு, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டின்னு இங்கே வந்து விஜயா முன்னாடி இப்படி பேசி ரோகிணி அழுகிறாங்க. உடனே அண்ணாமலையும், போதும் விஜயா, நீ செய்கிறதெல்லாம் சரியே இல்லை. அதான் ரோகிணி பணம் கொடுக்க முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாலே, நீ செஞ்ச தப்புக்கு மற்றவங்க பணம் கொடுக்கணுமா? முடிஞ்சா நீ அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடு. அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் நீ செய்யாத, எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லைன்னு சொல்ல. நீங்கள் அமைதியாக இருங்க. ரோகிணியை நான் தானே இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்தேன்,
அவள் எனக்காக இந்த உதவியை செய்யலைன்னா இந்த வீட்டோட மருமகளாக இருக்கவும் வேண்டாம், இந்த வீட்டில் இருக்கவும் வேண்டாம். நீ பணத்தோட வா, அவ்வளவுதான் அப்படின்னு ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. இங்கே ரோகிணி எவ்வளவோ சொல்லியும் அதை கேட்காத விஜயா ரோகிணி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்க. இன்னும் பணத்துக்காக என்ன செய்யன்னு தெரியலையே, விஜயா அத்தைய எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. மீனாமுத்துவும் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மனோஜ் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறான். இந்த வித்யாவும் என்கிட்ட பணமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டா. இப்போ யார்கிட்ட போய் கடன் வாங்குறது? யார் என்னை நம்பி 10 லட்ச ரூபா பணத்தை கொடுப்பாங்க? பணத்தை கொண்டு வந்து தரலன்னா விஜயாத்தை என்னை வெளுத்து வாங்குறாங்க. இந்த வீட்டோட மருமகளாகவே நீ இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியலையே. நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சி நான் செஞ்ச வேலையால் இப்போ நானே மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு விஜயா முன்னாடி அவமானப்பட்டு என்ன செய்யன்னு தெரியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி.